பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் தெரியும் மலையினோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இந்த மண்ணில் இது எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. வாவாயின் தேவதையே ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்னு எல்லா அப்பாவுமே, பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு அப்பாவுமே தன்னோட குழந்தைய ரொம்ப அழகா கொஞ்சிருப்பாங்க. அவளோட பிஞ்சு கை விரலை பிடிச்சு நடக்கிறது எல்லா அப்பாவுக்குமே ஒரு சுகமான ஒரு விஷயம். அப்படி தன்னை பார்த்து பார்த்து வளர்த்த அப்பாவுக்காக இங்க ஒரு பெண்மணி கிஃப்ட் கொடுக்கறாங்க. என்ன கிஃப்ட் கொடுக்கறாங்க வாங்க பார்க்கலாம். தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. பிரியா மெஹந்தி ஒர்க்ஸ் அண்ட் பிரியா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ஐடியில ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் மை ஹீரோ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஃபார் டாடி அப்படின்னு போட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப கேஷுவலாக வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தவருக்கு சர்ப்ரைஸ் தாங்கலை, எக்ஸைட்மெண்ட்டும் தாங்கலை. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாகி தன்னோட மனைவியையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க கிட்டேயும் அந்த கிஃப்ட்டை காமிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். சின்னதாக இருந்தா என்ன, பெருசாக இருந்தா என்ன, அதை எப்படி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? தன் மகள்கிட்ட அந்த கிஃப்ட் வாங்கி பிரித்து பார்க்குற இந்த அப்பாவோட சந்தோஷம் இருக்கு, அது அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படி நீங்க உங்க அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேக்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி.